வணக்கம் மக்கள், இது உங்க வசந்தா பிஷிங் டாக்ஸ். வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ராட் பத்தி பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வசந்தா பிஷிங் டாக்ஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ராட் பத்தி ஒரு ராட் வந்துருச்சு. ஒரு லெஸ் பிரைஸ்ல ஒரு சூப்பரான ராடு. ராடு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கைஸ். பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடி ஒரு ராடு. பாத்தீங்கன்னா இந்த ராட் நான் என்னென்ன வேலை செய்யும் சொல்லிடுறேன் ஃபுல்லா. பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் ராடுன்னு சொல்றேன். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஃபோல்டபிள் ராடு தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லெவர் இந்த 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 கைடு மட்டும் நீங்க இப்படி முன்னாடி எடுத்துட்டு வந்தா போதும். அவ்வளவுதான் கைஸ் செட்டப். பாத்தீங்கன்னா இப்போ மீன் உங்களுக்கு பட்டோட லைட்டா எடுத்தனாலும் இப்படி டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடும். அந்த மீன் உங்களுக்கு ஹூக்கப் ஆயிடுச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் கைஸ் இந்த ராடோட கான்செப்ட். பாத்தீங்கன்னா இதோட ஒரு இன்னொரு ஸ்பேர் பார்ட் நம்ம கூட வருது. ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு கீழே டவுன் ஆஃப் த ராட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். இது உங்களுக்கு போட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டைப் தான். ஸ்க்ரூ டைப் போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் ஆயிடும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இது எப்படி நான் செட்டப் கூட பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஆல்ரெடி ஒரு ராட் செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் கிரவுண்ட் அப்படின்னு நிலம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா இது நீங்க இப்படி குத்துனா போதும். இவ்வளவுதான் கைஸ் செட்டப். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான செட்டப் தான். உங்களுக்கு இந்த ஜிலேபி இந்த மாதிரி நீங்க மீன் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு ராடு. நீங்க வந்துட்டு விரால் பிடிக்கிறீங்க, நீங்க வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா விரால் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ராட்ல நீங்க வாட்டி நீங்க கேஷ் பண்ணி சுத்திட்டு இருக்கீங்க. இது நீங்க ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன ரீல் ஒரு 1000 சைஸ் ரீல் இல்ல 500 800 சைஸ் ரீல் வாங்கி இதுல ஃபிட் பண்ணிட்டு நீங்க இருந்து நீங்க ஒரு பிரைட் லைன் மட்டும் போட்டு நீங்க ஒரு சிங்கிள் ஹூக்கு ஃப்ளோட்டு எல்லாம் போட்டு நீங்க ஒரு இடத்துல செட்டப் பண்ணி வச்சுட்டு நீங்க கேஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல மீன் சிக்கினாலும் உங்களுக்கு டக்குனு பாத்தீங்கன்னா இந்த இது லிவர் தொட்டாலே போதும், அதே உங்களுக்கு டக்குனு வெளியே வந்துடும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேஸ்டிங் எல்லா ஹூக்கப் எல்லாம் சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பக்கம் நீங்க ரிப்பீட்டடா கேஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல சீக்கிரமா மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு அந்த கட்டை எடுத்து சூப்பரான ராடு. இது ராடோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 350 ரூபா தான். ஒரு லோ பட்ஜெட் ராடு உங்களுக்கு ஒரு 350 ரூபாய்க்கு இவ்வளவு ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி மெத்தட்ல வர்றது. உங்களுக்கு டிராவலிங் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னாலும் இப்படி மடக்கி வச்சுட்டு நீங்க ஒரு ஒரு டேப் அடிக்கலாம். இல்லைன்னா நீ ஒரு கயிறு கட்டிக்கிட்டீங்கன்னா போதும். எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப போர்ட்டபிளான ராடு தான். பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஹைட், ஒரு அடி கூட வரல. உங்களுக்கு டெலஸ்கோபிக் ராட் ஹைட்டுக்கு தான் இருக்கு. எடுத்துட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ இந்த ராட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபர்தரா வேணும்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுல எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் பேமெண்ட் எப்படி பண்ணலாம் சொல்லி கொரியர் போட்டுக்கலாம். தேங்க்யூ.